சிகப்பு காராமணி தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. முன்னாள் ஊற வச்சு மறுநாள் தண்ணி வடித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியை விடாமல் கரகரப்பாக அரைக்கணும். அரைச்ச விழுது இதுக்கு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, பைண்டிங்காக 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு, இடித்த இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவு. நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவு நறுக்கின பச்சை மிளகாய் 1, 1 ஸ்பூன் அளவு நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி மிக்ஸ் பண்ணணும். நமக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி பால்ஸை உருட்டிட்டு அப்புறம் வடையாக தட்டி எண்ணெய் சூடானதும் போட்டுட்டுக்கலாம். பேன் சூடானதும் 1/4 கிலோ எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் ரேஷன் கடை பாமாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் சிவந்ததும் மறு பக்கம் திருப்பி விடணும். காராமணி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நமக்கு பிடிச்ச எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். செவந்து வந்ததை எடுத்துடலாம். மறு ஈடு போட்டிருக்கேன். மதியம் லஞ்சுக்கோ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இது யூஸ் பண்ணலாம். காராமணியை சாப்பிட பிடிக்காதவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. 100 கிராம் காராமணியில் ஃபுல் ஃபேமிலியும் சாப்பிட்ற அளவு வடை நமக்கு கிடைக்கும். சிகப்பு காராமணி பார்க்க சிகப்பாக இருக்கிறதுனால யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி வடையில் செய்யும்போதும் சிகப்பு காராமணி செஞ்ச வடைன்னு யாருக்கும் தெரியாது, விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கு நல்லது. நாங்கள் இதை சிகப்பு காராமணின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் இதை தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. காராமணி வடை மதியம் லஞ்சுக்கு சாதத்தோடவும் சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பொட்டுக்கடலை சட்னியோடவும் சாப்பிட்லாம். வேர்க்கடலை சட்னியும் இதுக்கு நல்லாயிருக்கும். காராமணி வடை. இந்த வடையை கிரேவிலும் சேர்த்து சமைக்கலாம்.